நல்ல ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே இருந்து சிவபக்தி வந்தது. அப்ப சிவபக்தியினால அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க சிவபக்தியிலேயே ஈடுபாட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா, ரொம்ப அக்கா வந்து ரொம்ப மகாதேவி அக்கா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுடைய அழகை கண்டு அந்த நாட்டினுடைய அரசன் வந்து அவர்கள் மேல் காதல் கொண்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். அவங்க வந்து கல்யாணம் பண்ணான்னா என்னுடைய இந்த சிவ பக்தி பணிகள், அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் போன்ற பணிகள் எல்லாம் தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டுட்டாங்க. சரின்னு சொல்லி அந்த ராஜா கௌசிகன் பேர் அவரு, அந்த ராஜா வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி வாழ்கின்ற பொழுது இடையில வந்து உங்களுக்கு அவருடைய ராஜா வந்து இந்த சிவப்பணிகளுக்கு அவரால் சகிக்க முடியல. அதனால அக்க மகாதேவி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனன் மேல ரொம்ப காதல் உடையவர்கள். இந்த வீரசைவத்தினுடைய இதையே சொல்லும் பொழுது பதி சதி அப்படின்னு சொல்றது, இறைவன் கணவன், ஆன்மா வந்து மனைவி அப்படிங்கிற காதலன் காதலிங்கிற உறவு தான் வீரசைவத்தினுடைய அடிநாதம். அந்த உணர்வு. அதனாலதான் மற்ற தெய்வங்கள் தொழுவது இல்லை அப்படின்னு சொல்லுகிறது அந்த காரணம். அந்த நிலையில வந்து அவங்க அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நீளமா முடி இருந்து உடலை அப்படியே அந்த முடியால மறைக்கிறதோட வச்சுட்டு சுத்தமா நிர்வாணமாவே வந்து ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டாங்க. அந்த அந்த இதுல இருந்தாங்க. அவங்க வந்து பின்னால வந்து பசவண்ணர், பிரபுதேவர் இவங்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. அப்ப அனுபவ மண்டபத்துக்கு வந்து தரிசனம் பண்றாங்க. அந்த உரையாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அவருடைய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த நாயக நாயகி பாவத்தினுடைய உச்சம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்துல ஆண்டாள் ஆச்சியார் பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அக்க மகாதேவியினுடைய வசனங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமா நீங்க நம்ம படிச்சோம்னா அந்த உணர்வு நமக்கு வரும். கனா கண்டேன் தோழிங்கிற மாதிரி நான் வந்து கனசு கண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனவு கல்யாணம் நடக்கிற மாதிரியான அக்கி அரிசினா தெங்கின காயெல்லாம் வச்சு தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த திருமணம் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயக பாவத்தினுடைய உச்சம், சதி பதிங்கிற பாவத்தினுடைய உச்சம் வந்து அக்க மகாதேவி. அந்த பேரலல் வந்து மாணிக்க வாசகர்ல பார்க்கலாம், திருக்கோவையார் அந்த மாதிரி இருக்கு. அந்த அம்மா அந்த அக்க மகாதேவி அப்படிங்கிறவங்க அப்புறம் கடைசியில போய் ஸ்ரீசைலத்துல ஐக்கியம் ஆகுறாங்க.